நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய நிதர்சனமான உண்மை. அதை நம்மால் நிராகரிக்கவே முடியாது. இதனாலேயே நம்ம மோடி வரணும் அப்படின்னு பார்க்குறோம். அதற்கடுத்து மோடி இன்னைக்கு என்ன சொல்றார்? நான் எல்லாத்தையும் செஞ்சேனா? இல்லை, என்னுடைய பக்தி, நான் வணங்கக்கூடிய தெய்வம். ஒரு நவராத்திரின்னு வந்தால் நவராத்திரியில் உபவாசம் இருக்கார், சாப்பிட்றதில்லை, வெறும் நீராகாரம் தான், பழச்சாறு தான். நாம் இங்கே பார்த்தோம், இந்த அயோத்தியா ராமர் கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி இந்த 11 நாட்கள் உபவாசம் இருந்தது. அந்த 11 நாட்களும் தரையில் படுத்து உறங்குவது, அல்லது வெறும் பழரசமும் பழங்களும் சாப்பிட்டு இளநீர் சாப்பிட்டு மட்டும் உயிர் வாழ்வது. இப்படியெல்லாம் தன்னை வருத்தி கொண்டு நம்முடைய வழியே, இந்துவனுடைய வழியே, கல்ச்சர் வழியே, இந்துத்துவாவே சனாதன தர்மம் காட்டிய வழியை நம்மை நாம் கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும், உழைக்க வேண்டும். இது 2 தான் மெயின். அடுத்தது பக்தி செலுத்த வேண்டும். அவருடைய பக்தி நமக்கு எல்லாம் தெரியும். இப்படி இந்த 3ஐயும் செய்து இன்னி வரைக்கும் ஒரு உதாரண புருஷனாக அவர் ஆழ்ந்துட்டு இருக்கார். அவர் சொல்றது